வண்டி ஓட்டலாம் சூப்பராக இருக்குங்க. ஹஸ்கவர்னா இது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்கவர்னா பிராண்டில் விட்பில்லுங்கிற ஒரு மாடலுங்க. ஹஸ்கவரான ஒரு பிராண்டு உண்டான்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு கேடிஎம்முக்குள்ள சப் பிராண்டு தான் இது. கேடிஎம் ஷோரூம்லேயுமே இந்த வண்டி கிடைக்குங்க. நீ கேட்டீங்கன்னா கிடைக்கும். ஹஸ்கவர்னா பைக்குன்னு கேட்டாலும் சரி தான், விட்பில்லியன்னு கேட்டாலும் சரி தான். இதில் 2 மாடல் உண்டு. இது விட்பில்லியனு, இது ஹேண்டில் பார் இப்படி தாழ்ந்து வருங்க. இதே இது டூரர் வண்டி அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அது என்னன்னா ஸ்வாட் பில்லியன் அப்படிம்பாங்க. ஸோ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் என் இருக்கு பார்த்தீங்க, அதே மாதிரி ஹேண்டில் பார் கொஞ்சம் கேடிஎம் ஹேண்டில் பார் மாதிரி வருங்க. அது கொஞ்சம் நேரம் வந்து ஓட்ட மாதிரி இருக்கும். இது நமக்கு படுத்து கிடந்து ஓட்ட மாதிரி வரும். அவ்வளோதாங்க வித்தியாசம். ரெண்டுமே சிசி படி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். ஸோ பிக்கப்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கணும்பா. நினைக்க மாதிரிலாம் கிடையாது. நல்ல ஸ்பீடாக போகுங்க. கண்ட்ரோல் பண்ணது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஃபஸ்ட் டைம் ஓட்டுறவங்களுக்கு இந்த 250cc டக்குன்னு ஸ்பீடாக ஓட்டினாங்கன்னா கொஞ்சம் கஷ்டங்க. மற்றபடி மெதுவாக போனாலும் ஈஸி தான். பட் ஸ்பீடாக ஓட்டி போகிறாங்கன்னா ரொம்ப கஷ்டம். சடனாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா டக்குன்னு ஒரு போக்கில் அடி போயிட்டு இருக்கும். சடனாக பிரேக் அடிச்சா வெட்டி எங்கே தள்ளும். அந்த மாதிரி இதெல்லாம் உண்டு. சில பல காரியங்களை காணிக்குங்க.